கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு நீங்கள் செல்லுகின்ற சபைகளிலே உங்களை நடத்துகின்ற போதகர் அல்லது பாஸ்டர் அல்லது மேய்ப்பர் அல்லது மூப்பர், அவர் இந்த 66 புத்தகங்களை நன்கு கற்று தேறினவரா? எவன் ஒருவன் நன்றாக கற்றுக்கொண்டு தேறினானோ அவன் மட்டுமே நல்ல ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது பைபிள். அப்படிப்பட்ட நல்ல ஊழியக்காரன் என்ன செய்வான் என்றால், அரண்கள் என்றால் மறைக்கப்படுகின்றவைகள். எதை மறைக்கிறார்கள்? தேவன் காணப்படாமல், உலகத்திற்கு தேவன் காணப்படாமல் பிசாசானவன் மிகப்பெரிய அரண்களை எழுப்பி இருக்கிறது. அந்த மறைவை நாம் கற்றுக்கொண்ட ஞானத்தால் அந்த அரண்களை நிர்மூலமாக்க வேண்டுமா? எப்படி? தர்க்கங்களினால். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு, பைபிளை தவறு என்று சொல்லுகிறார்கள். பைபிளை படித்து தேவனை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பைபிள் தவறு என்று சொல்லுகிறார்கள். அப்படியாக தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற அப்படிப்பட்டவர்களுடைய தர்க்கங்களை, அவர்களுடைய மேட்டிமையை நிர்மூலமாக்கி, எந்த ஒருவனாக இருந்தாலும் பேசக்கூடிய அவருடைய எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய அவருடைய பேச்சை அடக்க வேண்டும். அவருடைய பேச்சை, உலகத்தின் பேச்சை அடக்க வேண்டும் என்றால், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவனுடைய பேச்சை அடக்க வேண்டும் என்றால், பைபிளிலே தவறுகள் இருக்கிறது என்று சொல்லுகின்றவர்களின் பேச்சை அடக்க வேண்டும் என்றால், உனக்கு என்ன தெரிய வேண்டும்? பைபிள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும்.